இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி மோசே கூறுகிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து செங்கடலை கடக்க அவங்க முன்னாடி வந்து கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களை பின்தொடர்ந்து பார்வோனுடைய சேனையும் பின்னாடி அவங்கள தொடர்ந்து வருது. இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்க பயப்படுறாங்க. இதே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து பாருங்க. அவன் தன் இருதய ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போனான். இப்படி எகிப்தின் ராஜா என்ன பண்றான், அவனுடைய சேனை அதிபதிகளை எல்லாம் 600 ரதங்களோட அவன் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்றத பாக்குறோம். அதே போல இந்த பார்வோனுடைய இருதயம் அப்பொழுது கடினப்பட்டு இருந்தது. அப்போ அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரின் பலத்த கையுடன் கர்த்தர் வந்து புறப்பட்டு போனார் இல்லையா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட அவருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் இஸ்ரவேல் ஜனங்களோடு புறப்பட்டு போனதை பாக்குறோம். அப்ப எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோட ரதங்களோட அவர்கள் குதிரை வீரர்களோட தங்களை பின்தொடர்ந்து வருகிறத பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, பயந்து போறாங்க. அப்ப மோசேவை பார்த்து சொல்றாங்க, எகிப்துல பிரேத குழி இல்லை என்று இந்த வனாந்தரத்துல எங்களை சாகும்படி கொண்டு வந்தீரா என்று மோசேவை நோக்கி எல்லாரும் முறுமுறுக்கிறத பாக்குறோம். அப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, யாத்ராகமம் 14:13 பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்க பாக்குற இந்த எகிப்தியனை இனி பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறத நீங்க பாருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்கன்னு சொல்றாரு. அதே போல எகிப்தின் சேனை செங்கடலை நோக்கி வரும்பொழுது அங்க பாருங்க, அப்பொழுது எகிப்தியர், இதே யாத்ராகமம் 14:23, அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சேனைகளோடும் குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாக அந்த செங்கடல்ல போறார், மேகமாக அவர் போறார் அங்க. அதே போல அவர்கள் பிறகாலம் அவருடைய தூதனாக அவர் வந்து அவங்களை பாதுகாக்கிறத பாக்குறோம். அவங்க கடந்து போன பின்பு பார்வோனுடைய சேனையும் அந்த செங்கடலுக்குள் கிழக்கு வெளுக்கும் வரைக்கும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பவத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடிக்கிறார். அப்போ அந்த சேனை உள்ள வரும்போது அவர் அக்னி ஸ்தம்பமா அந்த சமுத்திரத்துல நிற்கிறத பார்க்கும்போது அந்த சேனைகள் எல்லாம் கலங்கடிக்கப்படுது. அந்த ரதங்களுடைய உருளை எல்லாம் கழண்டு போகுது. அவங்களால அந்த ரதத்தை இழுத்து நடத்த முடியாதபடிக்கு அதை வருத்தத்தோடு அதை நடத்தும்படியாக கர்த்தர் வைக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை அந்த எகிப்திய சேனை ரதங்கள் அந்த பார்வோனை அறியும்படியாக ஒரு கலக்கம், ஒரு பயத்தை தேவன் உண்டாக்குகிறத பாக்குறோம். அதே போல கர்த்தர் மோசேவை நோக்கி சொல்றாரு, ஜலம் வந்து எகிப்தியர் மேல் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்துக்கு மேல் நீட்டுன்னு சொல்றாரு. அதே போல மோசே நீட்டும் பொழுது அப்போ என்ன ஆகுது, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்களுக்கு பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவரும் தப்பவில்லைன்னு பாக்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கரையை கடந்து பார்க்கும்போது கரைக்கு அப்பாலே அந்த எகிப்து சேனை முழுவதும் மடிந்து கிடந்ததை பார்த்தாங்க. அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தத்தை பண்ணி அங்கே ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே சும்மா இருக்க வைத்து அவருடைய மகிமை அங்கே வெளிப்படுத்தினார்னு பாக்குறோம். உபாகமம் 3:22 பாருங்க, அவர்களுக்கு பயப்படாது இருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னான். அதே போல இந்த உபாகமத்துல பார்க்கும்போது இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழிநடத்தினார் என்பதை அவங்களோடு கூட அவர் பேசும்போது சொல்றார், அவங்களுக்கு நீங்க பயப்படாதிருங்க, கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை கானானை சுதந்திரிக்க கொடுக்க போகிறார்னு சொல்லி அவங்க வந்த கதை எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லுவாரு. உபாகமம் 20:4 பாருங்க, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணுவோம், உங்களை ரட்சிக்கும், உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்போ நாம யுத்தம் செய்ய வேண்டாம், நமக்காக தேவன் யுத்தம் செய்வார். எப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் அவருக்கு பயந்து நாம் நடக்கும் போது தேவன் நமக்காக நம் சத்துருக்களுக்கு விரோதமாய் அவர் யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவங்க கானானை சுதந்திரிக்க போகும்போது அங்க 7 விதமான பொல்லாத ஜாதிகள் இருக்காங்க. ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், பெர்ஷியர், ஏவியர்னு 7 விதமான ஜாதிகளும் 31 ராஜாக்களையும் இவங்க ஜெயிச்சாதான் அந்த கானானை அவங்க சுதந்திரிக்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார், உங்கள் முன்பாக போகிறவர் நான் அல்லவா, நான் கர்த்தர் என்று சொல்லுங்க, நான் உங்கள் தேவன் சொல்லி அவங்கள தேவன் பலப்பட்டுக்கிறத பாக்குறோம். அதே போல யோசுவாவோடு தேவன் எப்படி மோசேவோடு இருந்து பலத்த கிரியைகளை செய்தாரோ அதே போல யோசுவாவோடு இருந்து அந்த யுத்தத்தை மேற்கொள்ள வைத்து அதிலே அவங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். அந்த 7 வித ஜாதிகளையும் அவங்க துரத்தி அதே போல 31 ராஜாக்களையும் தேவன் ஜெயிக்கும்படியாக வெற்றி காணும்படியாக செய்கிறார் இல்லையா. யோசுவா 23:3 பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகலவித ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அப்ப யார் யுத்தம் பண்ணி அவங்களை கானானை சுதந்திரிக்க வச்சார்? கர்த்தர் தான் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த கானானை சுதந்திரிக்க வைத்தார்னு பாக்குறோம். அதே போல் ஏன்னா நம் தேவன் வல்லமை உள்ளவர், அவரது ஓங்கிய கரம் பலத்த புயம் பராக்கிரமம் செய்யும் என்றே வேதத்துல எழுதி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படிதான் அவங்கள எகிப்திலிருந்து வழிநடத்தினார்னு பாக்குறோம். அதே போல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அங்கே யூதாவை ஆண்ட யோசபாத்தை குறித்து பாக்குறோம். அந்த ராஜாவுக்கு விரோதமாயும் சில ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எருசலேத்துக்கும் யூத மனுஷருக்கும் எதிராக தரித்து நின்று அவங்க யுத்தம் பண்ண இருந்தாங்க. அவங்க யாருன்னா மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க இந்த யோசபாத் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் எருசலேத்து ஜனங்களுக்கும் விரோதமா எழும்பி நின்றத பாக்கிறோம். அதாவது 2 நாளாகும் 20:17 பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று இங்க இந்த ராஜா என்ன பண்றாருன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களை நோக்கி அவர் என்ன சொல்றார், யூதாவெங்கும் அவர் உபவாசத்தை கூறினார்னு பாக்குறோம். யூத ஜனங்கள் எருசலேத்து ஜனங்களை எல்லாம் ஒன்று கூட்டி நாம உபவாசம் இருந்து தேவனிடத்துல நாம விண்ணப்பம் செய்வோம், அப்ப கர்த்தர் இந்த யுத்தத்திலிருந்து நம்மை நீங்களாகி ரட்சிப்பார்னு சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னு இவர்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு தீர்க்கதரிசியானவர் அது அவங்களுக்காக பேசுகிறத பாக்குறோம். நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு மத்தியில இருக்கிறார், நீங்க அவர்களுக்கு எதிராக புறப்படுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார்னு சொல்றார். அதனால யூதாவை எங்கும் உபவாசத்தை அவங்க கூறினாங்க. மக்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடும் போது அப்ப யோசபாத்து தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். இதுதான் யோசபாத்தின் ஜபம் கூட நம்ம சொல்லலாம். 2 நாளாகமம் 20:6 பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்க கூடாது. இதை யோசபாத் அறிந்திருக்கிறார். தேவனுடைய மகிமை அங்கே ஜனங்களுக்கு மத்தியில அவர் விவரித்து அவர் ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். தேவனுடைய கரம் வல்லமையும் பராக்கிரமும் செய்யும், அவருக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை யோசபாத் சொல்லுகிறத பாக்குறோம். அந்த இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனுஷன் யாருன்னு நம்ம பார்க்கும்போது எகேசியல் என்கிற ஒரு ஆசாரியன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கி அவர் பேசுறாரு, நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. அப்ப இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதை அந்த லேவிய ஆசாரியனாகிய
அந்த யகாசியல் என்ற ஆசாரியன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறத பார்க்கிறோம். அதனால் அவர்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா 2 நாளாகமம் 20:21 சொல்றார், ஆயுதம் ஏந்தியவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். அப்போ ஒரு யுத்தம் நமக்கு முன்பாக வருதுன்னா நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை அந்த படைகளுக்கு முன்பாக நிறுத்தி தேவனை துதிக்க தொடங்கினாங்க. அவங்க துதி செய்ய தொடங்கின போது அங்க என்ன ஆகுது? 2 நாளாகமம் 20:22 யூதாவுக்கு விரோதமாய் வந்த அந்த பதிவிருந்த அந்த அம்மோன் புத்தரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதுனால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு தேவன் மடிய செய்தார். இன்னைக்கும் நமக்கும் நம் வாழ்க்கையில நம் இருக்கிற எல்லையிலே நம் வேலை செய்யும் ஸ்தலங்கள்ல நமக்கு எந்த எல்லையில ஒரு போராட்டம் வந்தாலும் நம் கர்த்தரை நம்பி இருப்போமானால் தேவன் நமக்காக யுத்தத்தை செய்து ஜெயத்தை கட்டளையிடுவார். எப்படி சத்துருக்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவரை வெட்டுண்டு மடிய செய்தாரோ, நமக்கு விரோதமாய் கலகத்தை விதைத்து நம்முடைய குடும்பங்களின் சமாதானத்தை கெடுத்து போட வருகிற அந்த சத்துருக்களுக்கு இடையே தேவன் ஒரு கலகத்தை உண்டு பண்ணி அவர்களையே வெட்டுண்டு மடிய செய்வார். இன்னைக்கும் தேவனால் நமக்காக யுத்தம் செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய பண்ணினார்னு நம்ம பாக்கிறோம். அவர் அந்த தேசத்தை ராஜ்யத்தின் மேலே தேவனால் உண்டான பயங்கரம் அங்கே வந்தது. அப்போ அந்த 3 எதிராளிகளும் வெட்டுண்டு மடிந்ததை பார்த்து எல்லாருமே பயந்து போறாங்க. அங்க கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவங்களுக்கு நேரிட்டதுன்னு 2 நாளாகமம் 20:29 பாக்கிறோம். அதே போல யோசபாத் காலத்திலே சுற்றுப்புறத்தார்களால யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை அவனுடைய காலத்திலே தேவன் கட்டளையிட்டதை பாக்கிறோம். யோசபாத்தின் ராஜ பாரம் அமெரிக்கையா இருந்ததுன்னா சமாதானமான ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை யோசபாத்து செய்தார். அதான் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். நாமோ சும்மா இருப்போம்னா நாம் தேவனை துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமீன்.